மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு கடல். அதுல பல வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எனக்கு ரிஸ்கே வேண்டாம். 0% ரிஸ்க் இருந்தா போதும் அப்படின்றதுல இருந்து, எனக்கு ரிஸ்க் எடுத்தா பரவால்ல. ஆனா ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும். எனக்கு வருஷத்துக்கு 25, 30% வேணும் அப்படின்றவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இடம் உண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது எக்கானமி. இந்த எக்கானமில என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். எக்கானமில நம்ம பார்க்கக்கூடிய முதலீடுகள் என்னெல்லாம் இருக்கும்? அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் தங்கத்துல முதலீடு செய்வோம். அப்புறம் அரசாங்கத்தோட கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்வோம். தனியார் நிறுவனங்கள் கடன் பத்திரங்கள் வெளியிடுவாங்க. அதுல முதலீடு செய்யலாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்றது? ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்கும். அதாவது கரன்சி மார்க்கெட் இருக்கும். அதுல முதலீடு செய்யலாம்.